இப்போ நம்ம சிக்கன் லாலிபாப் செய்து பார்க்கலாமா? சிக்கன் லாலிபாப் செய்யறதுக்கு கோழியோட விங்ஸ் பகுதி வேணுங்க. அதாங்க கோழியோட ரெக்க பகுதி இருக்குல்ல, அது வேணுங்க. ஒரு விங்ஸில் 2 சிக்கன் லாலிபாப் செய்யலாங்க. இப்போ அந்த 2 விங்ஸ்லையும் 4 லாலிபாப் செஞ்சு பார்க்கலாம். இதில் எலும்புகள் சேர்ற இடம் இருக்குல்ல, அங்கே நாம் வெட்டிக்கிறோங்க. இதை எதிர் திசையில் அப்படியே திருப்பினீங்கன்னா எலும்பு விட்டுருங்க. தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட வெட்டிக்கிங்களேன். அப்படியே விரல்களால் கீழ் நோக்கி சதை பகுதியை அழுத்தினீங்கன்னா எலும்புலேருந்து கொஞ்சம் விலகி வந்துடுங்க. கொஞ்சம் கூட பலமாக கீழ் நோக்கி அழுத்துங்க. எலும்புகளில் ஒட்டி இருக்கிற சதைப்பகுதியை கத்தியை வச்சு லேசாக செதுக்கி விட்டிங்கன்னா கீழ் நோக்கி அழுத்துறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. இப்போது 2த்தையும் தனித்தனியாக பிரிச்சிடலாங்க. திரும்பவும் சதைப்பகுதியை நல்லா கீழ் நோக்கி அழுத்துங்க. இதை கொஞ்சம் பலமாக செய்யணுங்க. பார்த்தீங்களா? இப்போ ஒரு பீஸ் ரெடிங்க. அடுத்தது செய்யலாமா? இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 2 எலும்பு துண்டுகள் இருக்குங்க. ஒன்று சிறிய எலும்பு துண்டாக இருக்கும், இன்னொன்று பெருசாக இருக்குங்க. இந்த சிறிய எலும்பு துண்டு நமக்கு தேவையில்லை. முதல்ல அதை பிச்சு தனியாக வச்சுருங்க. இந்த எலும்பு நமக்கு தேவைப்படாதுங்க. இந்த எலும்பில் ஒட்டி இருக்கிற சதையெல்லாம் இந்த மாதிரி கத்தியை வச்சு லேசாக செதுக்கி விடுங்க. இது மற்ற பீஸை விட கொஞ்சம் சின்ன பீஸாக வருங்க. இதில் தாங்க நம்ம ஸ்டஃப்பை வைக்க போகிறோம். இந்த பீஸும் ரெடிங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கிற சிக்கன் பீஸில் ஒன்று கனமாக இருக்குது, பார்த்தீங்களா? கொஞ்சம் நல்ல கனமாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கனம் கம்மியாக இருக்கும். இதில் நம்ம ஸ்டஃப் வைக்கலாங்க. இதை நம்ம ஸ்டஃப்பை வச்சு ரெடி பண்ணலாங்க. இது ஸ்டஃப்புக்கு தேவையான பொருளுங்க. இது கொந்திய சிக்கன், அதாவது கீமா பண்ணின சிக்கனு இப்படி பொடிசாக வெட்டிக்க வேண்டியது. இது கூட பனீரும் சேர்த்துக்குங்க. பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு, கார்ன்ஃப்ளவர் அதாவது சோள மாவு போட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்குங்க. கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டுக்குங்க. நல்லா பிசைஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை எடுத்து இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? ஒரு ஸ்டஃப்டு லாலிபாப் ரெடி. இதே மாதிரி எல்லா ஸ்டஃப் பண்ண வேண்டிய லாலிபாப்பையும் நம்ம ரெடி பண்ணிடுவோம். அடுத்ததா முட்டையை நல்லா அடித்து ஒரு பவுலில் ஊற்றிக்கிங்க. அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க, மிளகாத்தூள், சோளமாவும் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ எக் பேட்டர் ரெடிங்க. அந்த லாலிபாப் பீசஸை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் சோயா சாஸு, கொஞ்சம் சில்லி கார்லிக் சாஸும் ஊற்றிக்கலாம். சாஸு எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ ப்ரிப்பரேஷன் எல்லாம் ரெடி. சட்டியில் எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. முதல்ல ஸ்டஃப் பண்ணோம் இல்லையா, அந்த லாலிபாப்பை பொரித்து எடுத்துக்கோங்க. ஸ்டஃப் பண்ண லாலிபாப்பை முதல்ல முட்டை கலவையில் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா பெரட்டி எடுக்கணும். அடுத்ததாக அதை பிரெட் க்ரம்ஸ், அதாங்க பிரெட்டு தூள் இருக்குல்ல, அதில் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. சிக்கன் பீஸை பொரிக்கும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் யூனிஃபார்மாக வேகும். இதே மாதிரி ஸ்டஃப் பண்ண லாலிபாப் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கோங்க. லாலிபாப் எல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. ஒரு கூரான கத்தியை எடுத்து அதை லேசாக குத்தி விட்டுக்குங்க. ஏன்னா உள்ளே இருக்கிற பகுதியெல்லாம் நல்லா வேகணும்ல. கொஞ்சம் அப்படி பெரட்டி விடுங்க. இந்த பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம்.
அதை எடுத்து ஒரு தட்டில் டிஷ்யூ பேப்பரை வச்சுக்கோங்க. அதில் லாலிபாப்பை போட்டுக்குங்க. அப்போ தான் எண்ணெய் நல்லா வடிஞ்சிருக்கும். இப்போ ஸ்டஃப் பண்ண லாலிபாப் எல்லாம் ரெடி. ஸ்டஃப் பண்ணாத லாலிபாப்பை பொரிச்சு எடுக்க போகிறோங்க. ஸ்டஃப் பண்ணாத இந்த லாலிபாப்பை முட்டையில் மட்டும் அதை பெரட்டி எடுத்து பொரிச்சிக்கலாம். இதை பிரெட் க்ரம்ஸில் புரட்டி எடுக்க அவசியம் இல்லை. அது ஏங்கிறத நீங்கள் பின்னாடி தெரிஞ்சுப்பீங்க. இதையும் முன்ன செஞ்ச மாதிரி நல்லா பெரட்டிக்குங்க. ஒரு கூரான கத்தி எடுத்து குத்தி விட்டுக்குங்க. ஏன்னா உள்ளெல்லாம் நல்லா வேகணும்ல, அதுக்கு தான். இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்துடுச்சுங்க. பார்த்தீங்களா? இனிமேல் எடுத்து வச்சிடலாம். அதை ஸ்டஃப் பண்ண இந்த லாலிபாப்பை அப்படியே சாப்பிட்லாம். ஆனால் இந்த ஸ்டஃப் பண்ணாத லாலிபாப்பு சாப்பிட்றதுக்கு ஒரு சாஸ் செய்வோம். ஃப்ரைங் பேனில் எண்ணெய் சூடானதும் பொடிசாக நறுக்கின இஞ்சி பூண்டு சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போன பிறகு சிறிது பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணுங்க. ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். சோயா சாஸும் சில்லி கார்லிக் சாஸும் சேர்த்துக்கங்க. நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கங்க. நல்லா கிளறி விட்டிங்களா? கொஞ்சம் அஜினமோட்டோ சேர்த்துக்கங்க. இப்போது லாலிபாப்புக்கு சாஸ் ரெடி. ஸ்டஃப் பண்ணதை அப்படியே சாப்பிட போகிறோம். ஸ்டஃப் பண்ணாததை சாஸில் போட்டு கிளறி எடுத்திங்கன்னா அதுவும் ரெடிங்க. ஜாலியாக வர பசங்க லாலிபாப்பை பார்த்தா லாலிபாப்பு காலி பாப்பாக ஆகிடுங்க.